மெக்டொனால்டு வெஸ்ட்வாட்டர். சொந்த தேசம் ஸ்காட்லாந்து, தரிசன பூமி வடக்கு சீனா. 1800ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் சீனாவில் குத்துச்சண்டை வீரர்களின் கிளர்ச்சியின் போது கிறிஸ்தவ அமைப்புகளும் பூர்வீக கிறிஸ்தவர்களும் சீன வீரர்களின் காட்டுமிராண்டித்தனமான வெறுப்பின் சுமைகளை சுமந்தனர். இந்த கிளர்ச்சி படிப்படியாக அழிந்து வருவதால் ரஷ்யர்கள் ஏகாதிபத்திய விரிவாக்கத்திற்காக வடக்கு சீனா மீது படையெடுத்து மீதமுள்ள அனைத்தையும் அளித்தார்கள். இத்தகைய கொந்தளிப்பான காலங்களில் சீனாவில் தங்கியிருந்த மிகச் சில மிஷனரிகளில் டாக்டர் மெக்டொனால்டு வெஸ்ட்வாட்டரும் இருந்தார். சீனாவை விட்டு வெளியேறுவதற்கு பதிலாக அவர் ரஷ்ய செஞ்சிலுவை சங்கத்தில் சேர்ந்தார் மற்றும் சீனா ரஷ்ய உயிரிழப்புகளுக்கு மிகவும் தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கினார். ரஷ்ய படைகள் லியோயாங்கை அடைந்து அதை அழிக்க தயாராக இருந்தபோது டாக்டர் வெஸ்ட்வாட்டர் ரஷ்ய ஜெனரலிடம் லியோயாங் குடிமக்களை அமைதியான முறையில் சரணடைய செய்ய அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டார். டாக்டர் வெஸ்ட்வாட்டரின் தலையீடு இல்லை என்றால் அந்த நாளில் ஆயிரக்கணக்கானோர் இறந்திருப்பார்கள். எனவே லியோயாங் குடிமக்கள் அவரை லியோயாங்கின் மீட்பர் என்று புகழ்ந்தனர். விசேஷம் அறிவித்தபடியினால் சீனர்கள் உண்மையான இரட்சகரை கண்டுபிடித்தனர். போர் போன்ற சூழ்நிலை பலருக்கு ரட்சிப்பின் நாளாக மாறியது. அவரது மருத்துவ திறமையாலும் கடவுளின் அன்பாலும் டாக்டர் வெஸ்ட்வாட்டர் பிரபுக்கள் மற்றும் கொள்ளையர்கள் உட்பட பலரை இறைவனிடம் அழைத்துச் சென்றார். ஆனால் 1900ஆம் ஆண்டுகளின் முற்பகுதியில் அவரை வீட்டிற்கு அழைப்பது நல்லது என்று கடவுள் கருதினார். ஆகையால் தேவனுடைய பாதம் சென்றடைந்தார். பிரியமானவர்களே, உங்கள் இரட்சகர் உங்கள் இரக்கச் செயல்களால் மகிமைப்படுகிறாரா? கர்த்தாவே, எங்களை உமது சமாதானத்தை உண்டாக்கும் வழியாக எங்களை மாற்றும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.